ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிறந்த உறவு, நல்ல உறவு, பரம்பொருளான சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 576வது திருநாமம் ஓம் தும்பவீணாய நமஹா அப்படின்னு இருக்கு. இந்த தும்பவீணை அப்படின்னா சுரைக்காயால் செய்யப்பட்ட வீணைன்னு அர்த்தம். இந்த வீணையெல்லாம் பார்த்தோம்னா முன்னால் ஒரு குடம் பின்னால் ஒரு குடம் இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டு குடமும் ஒரு காலத்தில் சுரைக்காய், அது அந்த ஓடு இருக்கும், சுரைக்காய் கூடாக இருக்கும், அதை வச்சுன்னு தான் பண்ணியிருக்கா. அந்த வீணையை தான் இவர் கையில் வச்சுட்டு இருக்காராம். சிவபெருமான் எந்த வீணையை கையில் வச்சுருக்கார்? இந்த 2 சுரைக்காயால் செய்யப்பட்ட இந்த வீணையை தான் கையில் வச்சுருக்கார். அதுதான் பிற்காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக ருத்ரவீணை அப்படின்னே அதுக்கு பேர், உலகில் ரொம்ப பிரபலம். அதை ஏந்தின கையோடு இருக்கார், அதை கையில் வச்சுருக்கார் அப்படின்னு இந்த திருநாமம் சொல்கிறது. இவர் எதுக்கு இந்த வீணையை கையில் வச்சுருக்கணும்? சில தலங்களில் பார்த்தா வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு சிவபெருமான் கையில் வீணையை வச்சுருக்கிறாப்பில் இருக்குது. இந்த வீணையை வச்சுருக்க அப்படிங்கிறதே எதுக்கு? இது எதோட ஒரு அறிகுறி அப்படின்னா, நாதத்தில் அப்படியே மயங்கி இருக்கார், பெரிய இசை மேதை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். சரி, இவர்கள்லாம் எதுக்கு நாதத்தில் மயங்கி இருக்கணும்னர்? அந்த நாதோபாசனை அப்படின்னு சொல்லும் இல்லையா? அந்த நாதத்தை உபாசிக்கிறதுனால என்ன ஆகுதுனர்? மனசு அப்படியே பூ மாதிரி ஆயிடுமா. நமக்கே ஒரு நல்ல இனிமையான சங்கீதத்தை, பாட்டை கேட்டோம் அப்படின்னா நம்மளோட கவலை எல்லாம் மறந்து போயிடுறது. நம்மளை அறியாத என்னமோ ஒரு பேரின்ப நிலைக்கு நம்மளை அழிச்சுன்னு போகிறது. அதுவும் மெய்மறந்து போயிடுது சார் அப்படிங்கிறோம். அதாவது நம்ம மெய் மறக்கிறது அப்படின்னாலே வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு இருக்கிறதே நமக்கு தெரியாத இருக்கிறது, நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் அப்படியே மறந்து போயிடுறது தான் மெய் மறக்கிறதுன்னு பேர். அப்படி மெய் மறக்க வச்சுறது இனிமையான சுஸ்வரமான இன்னிசை. அதனால தான் அவரை எப்படி சொல்லியிருக்குன்னு, 7 இசையாய் இசை பயனாய் அந்த பரம்பொருள் எப்படி இருக்குன்னர்? அந்த இனிமையான 7 இசையாகவும் இருக்குது, சங்கீதமாகவும் இருக்குது. அந்த சங்கீதத்தை கேட்கறதுனால என்ன பயன்? ஒரு காரியம் பண்ணினா அதனால் இதுதான் சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் இல்லையோ? இந்த இசையை கேட்கறதுல என்ன பயன் அப்படின்னா, அதே தான் பரம்பொருளான அந்த பேரின்பத்தில் நம்மளை கொண்டு கரைச்சிடுறது, நம்மளை மறந்து இன்பத்த நிலையில் நம்மளை மூழ்க வைக்கிறது இல்லையா? அதுதான் இந்த பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. அது வரைக்கும் நமக்கு கொண்டு போய் விட்டுறது. அந்த சங்கீதத்தை பற்றி சொல்கிறதே அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யாக்ஞவல்யர் அப்படிங்கிற மகரிஷீஸ்வரர், யார் ஒருத்தர் கையில் வேணையை வச்சுண்டு ஸ்ருதி சுத்தமாக அந்த சப்தஸ்வரத்தை மீட்டிண்டு அதில் இனிமையான இசையில் மயங்கியிருக்காளோ அவர்களெல்லாம் முயற்சியே இல்லாத மோட்சத்தை அடைஞ்சிடுறா அப்படின்னு யாக்ஞவல்ய மகரிஷி சொல்கிறார். அப்படின்னா அந்த வீணையும் அந்த வீணாகானமும் அதில் இருக்கிற இனிமையான இன்னிசையும் எந்த அளவுக்கு நமக்கு பயனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரியறது. அப்படி மோட்சம் வரைக்கும் அழிச்சுன்னு போனால் அதுதான் நாதோபாசனை. அதாவது நம்ம மோட்சம் அடையிறதுக்கு பலவிதமான உபாசனா மார்க்கங்கள் இருக்குது. வேதாந்த விசாரம் பண்ணுறது, பக்தினால் பண்ணுறது, இப்படி இல்லாமல் இருக்கு இல்லையா? அதை மாதிரி இனிமையான வழி என்ன அப்படின்னா இந்த நாத உபாசனை. நாதம் அப்பர் சுவாமி சொல்றார், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு. தியாக பிரம்மம் சொல்றாரு, நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமிமே மனசா சிரசா அப்படின்னு தியாக பிரம்மம் பாடுறார். அந்த நாதம் அப்படிங்கிற அந்த ஒலி, அதுவே தான் அந்த ஒலியினாலும் ஏதோ கச்சாமச்சான்னு இல்லாத அழகாக சுஸ்வரமாக இருக்கக்கூடியது. அதைத்தான் சரிகம பதனி அப்படின்னு 7 இசைன்னு 7 ஸ்வரமாக நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 இசைங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு அதே சாகித்யத்திலே தியாக பிரம்மம் சொல்றார், மோதகரான் நிகமோத்தம சாமவேத சாரம் வாரம் வாரம் நாத தனுமனிஷம் சங்கரம். அந்த வேதங்களில் உத்தமமான சாமவேதத்திலேருந்து வந்தது சங்கீதம் அப்படின்னு.
அதுக்கு பேரே வேதத்தில் சாமகானம் சாமகானம்னு தான் பேர். அதுவே அது பாடுறாப்பில் தான் இருக்கும். அந்த பாடுறாப்பில் இருக்கக்கூடிய அந்த சாமகானத்திலேருந்து வந்தது தான் 7 இசை சரிகம பதினிங்கிற சப்தஸ்வரம் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, யார்கிட்டேருந்து வந்தது, இதெல்லாம் முதல்ல யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா அதுக்கு புராணம் சொல்லுது. இவர் ஏன் கையில் வேணையை வச்சுட்டு இருக்கார், இவர் யாருக்கானும் கிளாஸ் எடுக்கிறாரா, என்ன பண்ணுறாருன்னு? ஆமாம், யாருக்காகன்னர்? நாரத மகரிஷி. நாரதர் எப்பொழுதும் கையில் வேணையோடு இருக்கிற வீணாகானத்தோட நாராயண நாமத்தை பாடிண்டே தான் நிற்பருங்கிறது நமக்கு புராணமாக சொல்லி கொடுத்துருக்கு. தும்புருன்னு ஒருத்தர், தும்புரு நாரதர் இவெல்லாம் கையில் எப்பொழுதும் வேணையோட சங்கீதத்தில் நாதோபாசனை பண்ணின்னு இருக்கக்கூடியவர். இந்த நாரதருக்கு இப்படி வீணையெல்லாம் பாசிக்கிறதுக்கு இந்த நாதோபாசனை எப்படி வந்துச்சுன்னர்? இதை கற்றுக்கணும்னு ஆசையாம். அதனால் நாரதர் இன்னும் சில முனிவர்கள்லாம் என்ன பண்ணால் நேராக கைலாயத்துக்கு போய் பரமசிவன்கிட்ட கேட்குறா, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆதி முதல், நீங்கள் எங்களுக்கு இந்த நாதோபாசனையை, இந்த இசை ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கணும், இந்த சங்கீத ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த நாரதர் முதலான மகரிஷிகளுக்கெல்லாம் இசை ஞானத்தை கொடுக்கறதுக்கு, அவளுக்கு இசை என்ன, அதோட மர்மம் என்ன, அதோட பயன் என்ன, பலன் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக இவர் என்ன பண்ணார்? இந்த தும்ப வீணாய நமஹ அப்படின்னு இந்த வீணையை கையில் வச்சுண்டு வீணாதர தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவர்களுக்கு சொல்ற, அதாவது ஆதிகுருன்னு எல்லாத்துக்கும் எல்லா வித்தைக்கும் அவர் தானே மேதா தட்சிணாமூர்த்தி சொல்கிறோமே, அவர் தானே எல்லாத்துக்கும் குரு. அதனால இந்த சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கும் இவர் தான். அப்படி சிவபெருமான்கிட்ட கத்துண்ட சங்கீதத்தை தான் அப்புறம் பிரபலமாகி நாரதர் முதலான ரிஷிகள்லாம் அதை உபாசனை பண்ணி அதை அப்புறம் தங்களோட சீடர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னி வரைக்கும் உலகத்தில் இந்த இசையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். அது அத்தனைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். அதனால தான் அவர் கையில் வேணையை வச்சுருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. இதை சொன்னோன்னே ஒன்று ஞாபகம் வருது. காஞ்சி மகா பெரியவர் ஒரு சங்கீத வித்வான்கிட்ட கேட்குற, இந்த தியாகராஜரோட கிருதியில் நாத தனுமனிஷம்னு சொன்னேனே, அதில் வேதத்திலேருந்து வந்தது நிகமோத்தம சாமவேத சாரம் அப்படின்னு, சாமவேதத்தோட சாரம் தான், எசன்ஸ் தான் இந்த சங்கீதம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்புறம் இந்த சரணத்தில் பாட்டில் சொல்கிற சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வர அப்படின்னு வருது. இதுக்கு காஞ்சி பெரியவர் கேட்குற, சிவனுக்கு 5 முகம் 5 முகம் பஞ்சானனன் அப்படின்னு தெரியும். சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு 5 முகம்னு தெரியும். இந்த சத்யோஜாதம் முதலான 5 முகங்கள்லேருந்தும் சங்கீத ஸ்வரம் எத்தனையாக இருக்குது? 7 ஸ்வரமாக இருக்குது. ச ரி க ம ப த நி 7 ஸ்வரமாக இருக்குது. இந்த 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரத்தை சிவபெருமான் கொடுத்தார், அருளினார் அப்படின்னு இந்த சாகித்யத்தில் தியாகபிரம்மம் சொல்கிறார். உடனே பெரியவர் கேட்குறார், அந்த பெரிய வித்வான் அவர்கிட்ட, 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் வந்திருக்கு அப்படின்னா இப்போது கணக்கு எப்படி டேலி பண்ணுறது, சரி பண்ணுறது? 5 முகத்திலேருந்து 5 ஸ்வரம் வந்திருக்கு அப்படின்னா முகத்துக்கு ஒரு ஸ்வரமாக வெளியில் வந்ததுன்னு சொல்லிடலாம். ஆனால் 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் வந்திருக்குன்னா அப்போ ஏதோ 2 முகத்தில் 2 ஸ்வரம் வந்திருக்கணும், இல்லை ஒரு முகத்தில் 3 ஸ்வரம் வந்திருக்கணும். இது மாதிரி ஏதானு வந்திருக்கணும் இல்லையோ? இது எப்படி கணக்கு சொல்லு அப்படின்னா அந்த வித்வான் பார்த்தர், இது ஏதோ சாகித்யத்தை எல்லாரும் பாடி வேணால் நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோமே வழிய, இது எப்படி வெளியில் 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் வந்ததுன்னு எப்படி கணக்கு சொல்கிறது தெரியல. அதை தியாகபிரம்மம் பாடியிருக்கார், அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் சொன்னவர் அவர் தானே 5 முகத்திலேருந்து 7 ஸ்வரம் வந்ததுன்னு. உடனே பெரியவாசரா அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார். இந்த 7 ஸ்வரங்களில் 2 விதம் இருக்குது. ஒன்று பிரகிருதி ஸ்வரம், விகிருதி ஸ்வரம் அப்படின்னு. பிரகிருதினா இயற்கை அர்த்தம், நேச்சுரலாக இருக்கிறது, இயற்கையிலேயே இருக்கிறது. விகிருத்தின்னா உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம், செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போது பிரகிருதி ஸ்வரம்னாக்க அதுவாகவே நேச்சுரலாக இருக்குதுன்னு அர்த்தம். விகிருதி ஸ்வரம்னா உருவாக்கினதுன்னு அர்த்தம். அந்த 7 ஸ்வரத்தில் ச ப அப்படிங்கிறது பிரகிருதி ஸ்வரம், அதாவது ஷட்ஜமம்னு சொல்லக்கூடியதும் பஞ்சமம்னு சொல்லக்கூடியதும் பிரகிருதி ஸ்வரம்னு பேர். மீதி இருக்கக்கூடிய ரிகமதனிங்கிற 5 ஸ்வரமும் தான் விகிருதி ஸ்வரம்னு பேர்.
அந்த ஸ்வரத்திலேயே இப்படி இருக்கோ இல்லையோ சங்கீதத்தில் பிரகிருதி ஸ்வரம் விகிருதி ஸ்வரம்னு. அப்போது இதுலேருந்து தெரியறது முன்னாலேயே சாப்பாங்கிற 2 பிரகிருதி ஸ்வரம் இருந்தது. சிவபெருமான் பார்த்தார், இந்த 2 ஸ்வரத்தை வச்சுன்னு இத்தனை ராகங்கள்லாம் உண்டாக்கி இவ்வளவு சங்கீதம் வளர முடியாது அப்படிங்கிறதுனால இதுக்கு உதவியாக இன்னொரு 5 ஸ்வரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டோம்னா 5 2 7 வச்சுட்டு சப்த ஸ்வரத்தினால உலகத்தில் இந்த சங்கீதம் ரொம்ப பிரபலமாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால தன்னோட 5 முகத்திலேருந்து ரிகமதினிங்கிற 5 ஸ்வரத்தை விட்டாராம். இதைத்தான் சத்யோஜாதம் முதலான 5 முகங்கள்லேருந்து 7 ஸ்வரத்தை வெளியிட்டார் அப்படின்னு தியாக பிரம்மம் சொல்லியிருக்கார். அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்படி இல்லாமல் ஒரு பாட்டிலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அது பெரியவரோட அவரோட சிறப்பில் இதெல்லாம் ஒன்றும். சரி, இப்போது பிரகிருதியாக இருக்குது அப்படின்னா அது இயற்கையாகவே இருந்திருக்கணும். அதை எப்படி சிவபெருமான் விட்டார்னு அவரை உருவாக்கினான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற அங்கே ஒரு பிரச்சனை வரும் இல்லையோ. அதுக்கு பெரியவா சொல்றா, இது வேதத்தோட சாரம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வேதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா, எவருக்கு மூச்சு காற்றே வேதமோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா பரம்பொருளோட மூச்சு காற்றே வேதம் தான். அப்படின்னா இவர் மூக்கால விடுற காற்றுலேருந்து வேதத்துலேருந்து தான் பிரகிருதி ஸ்வரமான இயற்கையான 2 ஸ்வரம் வந்தது. இப்போ வாயால் விட்டதுலேருந்து விகிருதி ஸ்வரமான 5 வந்திருக்கு. அதனால 2ம் அவர்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அது பிரகிருதியாக இருந்தாலும் சரி விகிருதியாக இருந்தாலும். பிரகிருதினாலே நேச்சர் இயற்கை அப்படிங்கிறோம். நாம் கடவுள்னு சொன்னால் சில பேர் இயற்கை அப்படின்னு சொல்கிறார்கள். இயற்கைன்னு சொன்னாலும் சரி கடவுள்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான், ஒருத்தரை தான் குறிக்கிறது. ஒரு விஷயத்தை தான், ஒரு பொருளை தான் குறிக்கிறது. அது என்ன பொருள்? பரம்பொருள். அதனால இவர் மூச்சு காத்தான வேதத்திலேருந்து ஸ்வரங்களை கொடுத்தாலும் சரி, இல்லை தன்னோட வாயிலேருந்து ஸ்வரங்களை கொடுத்தாலும் சரி, எல்லாம் அவர் அருளினது தான், அவர் கொடுத்தது தான். அதனால தான் நாதோபாசன சேசி சங்கர நாராயண விதுலு வெலசித்துவோ தியாபிரம்மம், இதெல்லாம் இந்த நாதத்தை பற்றியும் இசையை பற்றியுமே பல சாகித்யங்களில் அப்படி தான் பொழிஞ்சு தள்ளியிருக்கார். சிவபெருமானாக இருந்து தன்னோட காரியங்களை செய்கிறார். பிரம்மாவாக இருந்து தன்னோட படைப்பு காரியத்தை செய்கிறார். விஷ்ணுவாக இருந்து தன்னோட காக்கல் தொழிலெலாம் செய்கிறார். எதனால எந்த திறமையினால செய்கிறாங்கிற நாதோபாசன சேசி. அந்த இசை வழிபாடு பண்ணியே தான் அவர்கள்லாம் அப்படி மனசு அவளுக்கு யார் எதை கேட்டாலும் கொடுக்குறாப்புல இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இசையிலேயே மூழ்கி இருக்கிறதுனால அவர்கள் மனசு பூ போல இருக்கு, மென்மையாக இருக்குது. அதனால இவர்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்படின்னா இந்த இசைங்கிறது மனித வாழ்க்கைக்கு நம்மளோட மனசு பதப்பட மென்மையாக நாம் மனிதர்களாக ஆகிறதுக்கு, எல்லாத்தையும் அன்புமயமாக ஆகிறதுக்கு எது உதவியாக இருக்குன்னு எளிமையான வழியாக இருக்கு. அதுதான் இசை, சங்கீதம். அதனால தான் அதுக்கு நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் நமது தேசத்தில் இப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு. அப்படின்னா எல்லாரும் மேல்நாட்டுக்காரெல்லாம் பார்த்து நமது கர்நாடக சங்கீதம் பார்த்து ஆச்சரியப்படுறா. அப்படின்னா காரணம் என்னென்ன? அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்த அந்த சிவபெருமான் தான் கையில் வேணையோடு இருக்கார். அதனால் தும்ப வேணாய் நமகான் இருக்குது. அப்படி அந்த இசையினாலேயே அவரை வழிபட்டு நாமும் அன்புமயமாக ஆவோம்னு சொல்லி அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய்.